சார் வணக்கம் சார். வணக்கம். வங்கதேசத்துல தொடர்ச்சியான போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அதையொட்டி இப்போ வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இடைக்கால ஆட்சி மீது ராணுவ தலையீடும் இருக்கு. இது இந்தியாவுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? வங்கதேசத்தோட இந்த நிலைமைன்றது இந்தியாவுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? இது இந்தியா தாக்கத்தை எப்படி ஏற்படுத்தும்னாக்க இன்னும் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே ஓகே சார். ஓகே. இது முதல் நாள். ஓகே. அது அவங்களே ரிசைன் பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா. ராணுவம் இடைக்கால இது முதல் முறை இல்லை. ஓகே. இதற்கு முன்னால் 2 முறை ராணுவம் ஆட்சியை கைப்பற்றிருக்குது. இந்த தடவை அந்த மாதிரி இல்லை. ஓகே. இவர் ஜூன் மாசம் தான் வந்தார். இந்த இப்ப இருக்கிற ராணுவ தலைவர் ஓகே. ஜெனரல் ஜமான் இவர் ஜூன் 23ஆம் தேதி தான் பதவிக்கு வந்தாரு. ஓகே. அவர் முந்தா நாள் சொல்றாரு பிரைம் மினிஸ்டர் கிட்ட, ஹசீனா கிட்ட, இந்த ராணுவத்தை நீங்க உபயோகிக்க கூடாது. இது முதல்ல ஆரம்பிச்சது ஜூலை 16ஆம் தேதி ரங்பூர் யூனிவர்சிட்டியில ஓப்பனா ஒரு ஒரு பையன் ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்டர் நடு ரோட்ல ராணுவத்தை தடுத்து நிறுத்தினான். அவனை சுட்டுட்டாங்க உடனே. அதற்கு பிறகுதான் இது பயங்கரமா வெடிச்சது. ஏன்னா அது சுப்ரீம் கோர்ட் 7% சொல்லிட்டாங்க ரிசர்வேஷன், 20% கூடாதுன்னு. அதாவது சுதந்திர போராட்டத்துல பங்கு பெற்றவர்களுக்கு 30%. அதையும் செயல்படுத்த முடியாது அந்த 20%. ஆகவே இத்தகைய சூழ்நிலையில அவங்க கூப்பிட்டு பேசியிருக்கணும். ஷேக் ஹசீனா ஒரு 15 வருஷமா இருக்காங்க பதவியில. அவங்க இப்போ ஆட்சியில பப்ளிக் கம்ப்ளைண்ட் நிறைய, கரப்ஷன் அதிகமாயிடுச்சு, அப்புறம் விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், ஏற்றுமதியில அவங்க முக்கியமாக அவங்க ரெடிமேட் கார்மெண்ட், அதுதான் முக்கியமான தொழில் அவங்களுக்கு. ஏற்றுமதி அதுல தட்டுப்பாடு, இதெல்லாம் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அது ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொல்லலாம். கண்டிப்பா சார். நான் இது இந்தியா தொடர்பாக கேட்டதுக்கு, ஷேக் ஹசீனா ரொம்ப வருஷமா அங்க பிரதமரா இருக்காங்க. இந்தியாவுக்கும் அவங்களுக்குமான அந்த பந்தம்ன்றது ரொம்ப க்ளோஸ் ஆனது உங்களுக்கே தெரியும். ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அந்த பதவியில இருந்து போய் இப்போ இன்னொருத்தர் வரும்போதுன்றதுனாலதான் இப்போ இந்தியா இதுக்குள்ள என்ன பிளே பண்ணுவாங்க அப்படின்ற கேள்வியும் வருது. அப்படி இல்லப்பா, இது எடுத்த கவிழ்த்தன்னு அந்த மாதிரி சிச்சுவேஷன் கிடையாது. ஓகே ஓகே. இது ஒரு பன்னாட்டு உறவுகளோட கலந்தது. ஓகே ஓகே. அதனால சீனாவும் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. சீனாவுக்கு இப்பதான் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாலதான் போயிட்டு வந்தாங்க. ஷேக் ஹசீனா போய் ஷி ஜின்பிங்க மீட் பண்ணாங்க. அவங்க திடீர்னு அதுல இருந்து திரும்பி வந்துட்டாங்க. அதுல அந்த டைம்லயே ஏதோ ஸ்பெகுலேஷன் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பப்ளிக்ல இந்த மாதிரி அன்ரெஸ்ட் இருக்குது, அதுக்கு தான் திரும்பி வந்தாங்க. அப்ப சொன்னாங்க அவங்க கேட்ட லோன் கிடைக்கல, அவங்க முக்கியமான ப்ராஜெக்டுக்கு கேட்டாங்க சீனா கிட்ட இருந்து. சீனா பெருமளவில் அந்த ராணுவ ஆயுதத்தெல்லாம் அந்த பங்களாதேஷ் ராணுவம் சீன ஆயுதங்கள் தான் உபயோகிக்குது. பொதுவா ஒரு முக்கியமான ஒரு சப்மரீன் பேஸ் வர பண்ணியிருக்காங்க. இப்பதான் பண்ணி முடிச்சிருக்காங்க. 2 சப்மரீன் வேற கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. ஒரு அந்த சப்மரீன் சர்வீசபிள் கண்டிஷன் இல்லை, இருந்தாலும் பங்களாதேஷ் நேவிக்கு கொடுத்துருக்காங்க. அதனால இது இந்தியா இது ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த சிச்சுவேஷன். ஓகே. சோ இப்போ நீங்க சொல்லி சீனாவோட தொடர்பு, ஆனா பாகிஸ்தான தொடர்புகளும் இருக்கு, அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்றது சொல்றாங்களே. முக்கியமான தொடர்பு இருக்குது. ஓகே. அங்க ஜமாத்தே இஸ்லாமி அப்படின்னு ஒரு கட்சி இருக்குது. ஓகே. பாகிஸ்தானிலும் அந்த கட்சி பிரபலம். அது தீவிரவாத இயக்கங்களை ஊக்குவிக்கும் சித்தாந்தம் அவங்களுக்கு, ஜமாத்தே இஸ்லாமி. அவங்க நீங்க இது இந்த மாணவர்களை எடை போடக்கூடாது குறைவா. 1952, 69, அப்புறம் 74, இந்த வருஷத்துலாம் அவங்க தான் துவக்கினாங்க பொது போராட்டங்களை. அது பெரிய
புரட்சியாவே வெடிச்சது பிற்காலத்துல. அதனால இது வந்து குறைவா எடைபடவே கூடாது. ஓகே. அதனால இது வந்து இந்திய ஹை கமிஷனுக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்களும் தீர்க்கமா வந்து விரிவா எடுத்து சொல்லிருப்பாங்க. இவங்க இப்ப வந்து பிளேன்ல வந்து நெருங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுது. டெல்லி வந்து சேர போறாங்க அப்படின்னுட்டு. அதற்கு பிறகு என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதுல பார்க்க வேண்டியது, ஷேக் ஹசீனா ப்ரோ இந்தியா அப்படின்னு ஒரு பேட்ச். இப்ப பாத்தீங்கன்னா வந்து பங்கபந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான் ஸ்டாச்சுவையே அவங்க வந்து மூஞ்சியில கறி பூசிட்டு இருக்காங்க. அதனால இது முக்கியமாக இது பாகிஸ்தானுக்கும் ஒரு பங்கு இருக்குது. இதை அமெரிக்காவும் சிஏஏக்கும் ஒரு பங்கு. ஏனெனில் தொடர்ந்து அவங்க வந்து ஷேக் ஹசீனா தொடர்ந்து பதவியில் இருப்பதை விரும்பவில்லை. எலெக்ஷனுக்கு முன்னால அவங்களை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்க வந்து ஊடகங்கள்லாம் எழுதினாங்க மற்றும் ப்ரொடெஸ்ட் வேற பண்ணாங்க. மோடிக்கும் பண்ணாங்க அந்த மாதிரி. அதே மாதிரி தான் அதை விட தீவிரவாதமாக செஞ்சாங்க. அதனால இது வந்து ஐஎஸ்ஐக்கும் ஒரு பங்கு உண்டு. அந்த ஜேஇஐ அப்படிங்கிறது அந்த தீவிரவாத இயக்கத்தை பேன் பண்ணிட்டாங்க. இந்த அது வந்து ஒரு 9 அம்ச கொள்கை கொடுத்தாங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது போலீஸை கட்டுப்படுத்தணும் நீங்க, அந்த மாதிரி முக்கியமான ஒரு அதை வந்து அவங்க கண்டுக்கவே இல்லை. அது வேற ஒரு காழ்ப்புணர்ச்சி. அது வந்து தொடர்பு அருந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் அரசியல்வாதிகளுக்கு. ரொம்ப நாள் பதவியில் இருந்தாங்க அவர்கள் மக்களோட தொடர்பு அருந்துடுச்சுன்னு தான் என்னுடைய அனுமானம். ஓகே சார். இப்போ அவங்க பதவி விலகிருக்காங்க, நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய சூழலும் ஏற்பட்டிருக்கு. ராணுவத்துக்கு கிட்டத்தட்ட கைக்கு வந்துருச்சு. இப்போ இந்த போராட்டம்ன்றது இப்போ அப்படியே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இது வந்து ராணுவம் இப்போ ரிக்வெஸ்ட் பண்ணிருக்குது. ஸ்டூடெண்ட் சொல்லிருக்காங்க பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு. அது என்ன, அதனால இது ஒரு டெவலப்பிங் ஸ்டோரின்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா இன்னும் தொடர்ந்து வரும். இது ஒரு வளர்ச்சி. முடியாது. நீங்க சொன்ன மாதிரி இது இந்தியாவுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், அங்க என்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்றத. இந்தியாவுக்கு தாக்கத்தை என்ன தாக்கம் முன்னால வந்து இருந்தாங்க, கலேதா ஜியா இருந்தாங்க. அவங்க ஆன்டி இண்டியன் தான். பிஎன்பி இருக்கு, பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி. அது அவங்க வந்து இந்த ஜமாத் கூட தான் அரசுல பங்கு பெற்றாங்க. ஜமாத் கூட சேர்ந்து அரசு நடத்துறாங்க. அப்போ ஆன்டி இந்தியா தான். ஆனால் 3 தரப்பிலும் நிலத்தில் 3 தரப்பிலும் இந்தியா சூழ்ந்திருக்குது. இந்தியாவின் தேவை பங்களாதேஷுக்கு அதிகம். பங்களாதேஷின் தேவை இந்தியாவுக்கு அவ்வளவு முக்கியம் அல்ல. அதை ஒரு நினைவில் எல்லா அரசும் நினைவில் கொள்ளும், பங்களாதேஷ்ல பதவிக்கு வரவங்க. அதனால இந்தியா ஒரு முக்கியமான இந்த பிராந்தியத்துல ஒரு வல்லரசுன்னு சொல்லலாம். அதனால இந்தியாவுக்கு விளைவு இல்லை, இந்தியா என்ன முடிவெடுக்கும் அப்படிங்கிறத பொறுத்தது. அதனால ராணுவம் வந்து ரொம்ப நாள் இருக்குமாங்குதே, பதவியில இருக்குமாங்குதே, எலெக்ஷன் திரும்ப கொண்டு வரலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடைக்கால அரசு வச்சுட்டு ஒரு எலெக்ஷனுக்கு கூப்பிடலாம் திரும்ப. ஏனெனில் முன்னால வந்து நடந்த எலெக்ஷன்ல அவங்க வந்து பாய்காட் பண்ணிட்டாங்க, ஆப்போசிஷன் பங்கு பெறல. அங்க வந்து அவங்க சொன்னது ஒரு இடைக்கால அரசு தான் நடத்தணும், இடைக்கால கட்சி பேதம் இல்லாத ஒரு அரசு தான் நடத்தணும் எலெக்ஷனை. எங்களுக்கு இந்த இது ஷேக் ஹசீனா மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆப்போசிஷன். அதனால விட்டுட்டாங்க. ஓகே சார். இது அடுத்த கட்டமா எப்படி நகரப்போகுது அப்படின்றத எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். இணைப்புல வந்து கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றிங்க சார். தேங்க்யூ சார். மிக்க நன்றி. ஹலோ சார்.